ஹலோ கைஸ், நம்ம வெண்ணிலா கதையில மார்ச் 18 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வெண்ணிலா கதை அப்படின்னதோட என்னன்னு உங்களுக்கு புரியாது. சோ ஈவினிங் 2:30க்கு ரிலீஸ் ஆகிற அந்த சீரியல் பத்தின எபிசோட் ரிவ்யூ தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம வில்லி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நம்ம மேடம் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு, நீ இந்த வீட்டுக்குள்ள எதுக்காக வந்திருக்க அப்படிங்கறதே எனக்கு நல்லாவே தெரியும். அது யாரும் தெரிஞ்சுக்காம இருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த வீட்டுக்குள்ள நீ மூத்த மருமகளா வந்திருக்க. இந்த மூத்த மருமக எப்படி இருக்கணுமோ அப்படி நடந்துக்கோ. வீட்டோட பாரம்பரியத்தை எப்படி காப்பாத்தணுமோ அதை முதல்ல பண்ணு. தேவையில்லாம இந்த வீட்டுக்குள்ள வந்த பிறகு அவங்கள பழி வாங்கணும், இவங்கள பழி வாங்கணும், குடும்பத்தை பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காத. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, நீ என்ன சொன்ன? நான் எந்த வீட்டுக்குமே மருமகளா போறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொன்னியல்ல. ஆனா இப்போ நீயே எனக்கு ஆரத்தி எடுத்து இந்த வீட்டுக்குள்ள வாமா மருமகளே அப்படின்னு சொல்ற மாதிரி பண்ணிருக்கேன்னு இப்பவே உனக்கு என்னோட திறமை என்ன அப்படிங்கறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, நீ எப்படி வந்த அப்படிங்கறது எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நீ வந்த விதம் ரொம்ப தப்பு. கண்டிப்பா நீ என்ன பிளான் பண்ற அப்படிங்கறது எல்லாத்தையுமே மறந்துட்டு நல்ல விதமா நடந்துக்க பாரு. அதான் பெரிய மருமகளை உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இத பார்த்துட்டு வில்லி நினைக்கிறாங்க, என்னடா இது, இவளை நம்ம மிரட்டினா இவ நம்மள மிரட்டுறாளே, இவளுக்கு கொஞ்சம் கூட நம்ம மேல பயமே இல்லை. நம்மளை எப்படி இந்த வீட்டை விட்டு அனுப்பிடலாம் அப்படின்னு பாப்போலோ. இருக்கட்டும், இவ எப்படி என்ன சொல்லலாம்? இந்த வீட்டுல மருமகளா இருக்கிறதுக்கு எனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு எப்படி சொல்லலாம்? இருக்கட்டும், கண்டிப்பா நான் அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம மேடம் வந்துட்டு நேரா அவங்க ரூமுக்கு போயிட்டு பயங்கர குழப்பத்துல இருக்காங்க. அப்ப மேடத்தோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்ன மேடம், ரொம்ப வந்துட்டு நீங்க குழப்பத்துல இருக்கீங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்ல, அடுத்தடுத்து இந்த மாதிரி டக்குன்னு அந்த வான்மதி வந்திருக்கா. சோ எப்படி அவ வந்தா அப்படின்னு எனக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கு. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. கண்டிப்பா இது நடந்த உண்மை இல்லை அப்படின்னு. அதுக்கு அசிஸ்டன்ட் சொல்றாங்க, மேடம் கவலைப்படாதீங்க, இதுக்கு பின்னாடி என்ன உண்மை இருக்கு அப்படிங்கிறத நாங்க கண்டுபிடிச்சு சொல்றோம். சிங்க, நீங்க குழம்பாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் மேடமும் சரி ஓகே, சரி நைட்டுக்கு வந்து ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணியாச்சா? அவங்க சொல்றாங்க, அதுக்கெல்லாம் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு மேடம், நீங்க எந்தவித கவலையும் பட வேண்டாம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் வில்லியோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, நேரா அந்த வில்லியோட அத்தை கிட்ட போயிட்டு, என்ன சம்பந்தி, எந்த ஏற்பாடுகளும் பண்ணாம அமைதியா இருக்கீங்க? அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, என்ன ஏற்பாடுகள் பண்ணணும்னு சொல்லுங்க, எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடலாம். அவங்க சொல்றாங்க, சரிங்க சம்பந்தி, பொண்ணு மாப்பிள்ளையோட ரூமை ரெடி பண்ணணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்றாங்க. அப்போ அந்த பையனை ஏற்கனவே கல்யாணம் பண்ண பொண்ணு வீட்டு வாசல்ல வந்து நின்னுகிட்டு கூப்பிடுறாங்க, எங்க இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போ வீட்டுல உள்ள எல்லாருமே ஷாக் ஆகி போய் பாக்குறாங்க. போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த பொண்ணு நிக்கிறாங்க. அப்ப அண்ணாமலைய பார்த்து அந்த பொண்ணு கேக்குறாங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையில, என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? எனக்கும் அவருக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆனது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் நீங்க அவருக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன தைரியத்துல நீங்க பண்ணீங்க? இதுதான் அண்ணாமலை வந்து எல்லாருக்கும் நல்ல விதமா நடந்துக்கிறதா அப்படின்னு. அதுக்கு அண்ணாமலை சொல்றாங்க, இங்க பாரு, என்ன நடந்துச்சு அப்படிங்கறது எனக்கே தெரியல அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, நான் கண்டிப்பா வந்துட்டு இந்த விஷயத்த நான் கோர்ட்ல போடாம இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு எல்லாரையும் எச்சரிச்சுட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் வில்லி வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட, என்னம்மா இவ இப்படி ஆடிட்டு போறா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஏய், நீ தாண்டி இந்த வீட்டோட மூத்த மருமக, அவளை யாருக்குமே பிடிக்காது, சோ நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இதை கேட்டதும் அவங்களும், சரிம்மா, அவ இந்த ஆட்டம் போட்டதை பார்த்துட்டு வீட்டுக்குள்ள வரப்போறாளோ அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன். அவங்க சொல்றாங்க, ஏய், நீ இந்த வீட்டுக்கு மூத்த மருமகடி, உனக்கு ஃபுல் சப்போர்ட் உன் அத்தைக்காரி உனக்கு கொடுப்பா, நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். இதை கேட்டதும் வில்லியும், சரிம்மா, சரி நைட்டுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சுல்ல? அதுக்கு அவங்க சொல்றாங்க, அதெல்லாம் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியாச்சு, நீ கவலைப்படாத அப்படின்னு. இன்னொரு பக்கம் எல்லா ஏற்பாடுகளும் நடந்து முடிஞ்சிருச்சு.
அப்ப வெண்ணிலா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு வருணை பாக்குறதுக்காக ரூமுக்குள்ள போறாங்க. அப்ப வருண் வந்துட்டு அந்த போட்டோவை பார்த்துட்டு ரொம்ப கவலையோட இருக்காரு. யாருன்னா சாராவோட போட்டோவை பார்த்துட்டு நேரா மாடியில நின்னுகிட்டு இருக்கும் பொழுது அந்த வில்லி இருக்காங்கல்ல, அவங்க நேரா வருணை போய் பாக்குறாங்க. என்ன கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல. ஆனா நீங்க சாராவை எல்லாம் லவ் பண்ணீங்க அப்படின்னு நினைச்சேன். டக்குன்னு சாராவை மறந்துட்டு எப்படி உங்களால வந்துட்டு வெண்ணிலாவை ஏத்துக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. இங்க பாரு, நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னனா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, நடக்கிறதையெல்லாம் பார்த்தா நீங்க ஏத்துக்கிட்ட மாதிரி தானே தெரியுது. அவங்க சொல்றாங்க, எங்க அம்மாவோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் நான் சரின்னு சொன்னேன், மத்தபடி என் மனசுல சாரா மட்டும்தான் இருக்கா, இவ கிடையாது. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நீங்க அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா என் தங்கச்சியை பாத்தீங்களா, உங்களை பிளான் பண்ணி லவ் பண்ணி உங்க அம்மாவை ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்துட்டா. அது எதுவுமே உங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு நீங்க முட்டாளா இருக்கீங்க. இதை கேட்டதும் அவரு ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்ற? அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, ஆரம்பத்துல இருந்தே என் தங்கச்சிக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ள வரணும் அப்படிங்கறதுக்காக ஈஸியா வந்துட்டா பாத்தீங்களா. சாராவை நீங்க உயிரா லவ் பண்ற விஷயம் கூட அவளுக்கு தெரியும். ஆனா அவளுக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. அவளை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ள அவ மருமகளா வரணும், அது மட்டும்தான் அவளோட நோக்கமா இருந்துச்சு. அதே மாதிரி அவ இந்த வீட்டுக்குள்ள உங்க எல்லாரையும் ஏமாத்தி வந்துட்டா பாத்தீங்களா அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் ஷாக் ஆகுறாரு. நடந்தது எதையுமே அவரால் நம்பவே முடியல. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் தங்கச்சி அப்படிங்கறதுக்காக சொல்லல. ஏதோ உங்களுக்கு பழைய காதல் இருந்திருக்கலாம், அது எல்லாத்தையும் மறந்துட்டு என் தங்கச்சி கூட சந்தோஷமா வாழுங்க, அதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இதை கேட்டதும் அவரு வந்துட்டு எதுவுமே பேசவே இல்லை. அவருக்கு சரியான காண்டாகுது. அப்ப நான் சாராவை லவ் பண்றது தெரிஞ்சும் அவன் நான் தான் வேணும் அப்படின்னு நினைச்சு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான். அவ ரொம்ப நல்லவன்னு நினைச்சேன், ஆனா இப்படிப்பட்டவ அப்படின்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லையே அப்படின்னு அவரு நம்ம நிலாவை பத்தி ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்துல இருந்து கோபத்தோட போனதை பார்த்துட்டு அந்த வில்லி செம ஹாப்பி ஆகுறாங்க. நம்ம நினைச்ச மாதிரியே இவன் சரியான கோபத்துல போறான். கண்டிப்பா இது ரொம்ப பெரிய பிரச்சனையா வெடிக்கும். ஏன் நிலா, இத்தனை வருஷமா என்னை ஏமாத்திக்கிட்டு இருந்தீங்கல்ல, இதுக்கப்புறம் நீ எப்படி இந்த வீட்டுக்குள்ள நிம்மதியா இருக்க போற அப்படிங்கிறத நானும் பாக்குறேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ என்ன பண்றாருன்னா ரொம்ப கோவமா அவருடைய ரூமுக்கு வராரு. நிலா வந்ததோட அவகிட்ட நம்ம கேட்கணும், இது எல்லாமே உனக்கு தெரியுமா, தெரிஞ்சுதான் நீ வந்து இப்படி பண்ணியான்னு கேட்கணும் அப்படின்னு நிக்கிறாரு. அப்ப நிலா என்ன பண்றாங்கன்னா ரொம்ப ஹாப்பியா மேக்கப் எல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த பக்கமா வராங்க. பில்லி நேரா நிலாவை பார்த்துட்டு, அடியே நீ ரொம்ப ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் இந்த வீட்டுக்குள்ள வந்ததே உன்னோட நிம்மதியை கெடுக்கிறதுக்காகவும் உன் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காகவும் தானடி நான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். நீ நிம்மதியா இருக்கிறத எப்படி நாடி நிம்மதியா இருக்க விடுவேன் அப்படின்னு வில்லி நினைச்சுக்கிட்டு நேரா நிலாவை பார்த்து, நிலா என்ன நிலா ரொம்ப ஹாப்பியா இருக்க போல அப்படின்னு. அப்ப நிலா வந்துட்டு வெக்கப்படுறாங்க. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, வெக்கமா படுற, போடி போ, அவன்கிட்ட என்னெல்லாம் சொல்லி கொடுக்கணுமோ எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன், இனிமே உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. நிலா சொல்றாங்க, அக்கா நீ இந்த வீட்டுக்கு வருவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம 2 பேருமே சேர்ந்து இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாண்டி நீ சொல்றது சரிதான், நம்ம 2 பேருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம்டி அப்படின்னு பேசுறாங்க. அப்புறமா வில்லி சொல்றாங்க, சரி சரி போ, உன்னோட ஹஸ்பண்ட் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நிலாவும் சரிக்கா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து நேரா அவங்க ரூமுக்கு போறாங்க. அங்க வருண் வந்துட்டு செம்ம கோத்துல நிக்கிறாரு. அப்ப ஹீரோயின் போயிட்டு வருணை பார்த்து, என்னங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொம்புல இருக்கிற பாலை கொடுக்குறாங்க. அப்ப அவரு டென்ஷன் ஆகி, ஏய் என்ன நாடகம் போறியா அப்படின்னு. அப்ப நிலா வந்துட்டு அவரை பேசுறது கோவத்தோட பேசுறத பார்த்துட்டு ஷாக் ஆகி, வருண் என்னாச்சு, ஏன் இப்படி கோவத்தோட பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, நீ பண்ற நாடகம் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். நீ எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவ. நான் சாருவை எந்த அளவுக்கு லவ் பண்றேன். கல்யாணத்தை நிப்பாட்டி நான் சாரு கூட வாழ்றதுக்கான ஒரு வழியை ஏற்பாடு பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு நினைச்சேன். ஆனா திட்டம் போட்டு நீ இந்த வீட்டுக்குள்ள வருவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏண்டி இப்படி மோசமா நடந்துகிட்ட? அதுக்கு நிலா சொல்றாங்க, இங்க பாருங்க வருண், நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை.
ஏன் இப்படி கோவத்தோட பேசுறீங்க? அவர் சொல்றாரு, இங்க பாரு, என் மனசுல சாரா தான் இருக்கா, வேற யாரும் என் மனசுல இல்லை. நீ இந்த வீட்டுக்குள்ள திட்டம் போட்டு வந்திருக்க. சாரு எவ்வளோ பாவம் தெரியுமா? அவ என் மேல எந்த அளவுக்கு அன்போடையும் பாசத்தோடையும் இருந்தான்னு உனக்கு தெரியுமா? எங்க 2 பேரையுமே அநியாயமா பிரிச்சுட்டியல்ல. நான் கண்டிப்பா உன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழுவேன் அப்படின்னு நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்திருப்ப. ஆனா உன் கூட நான் வாழ்றதுக்கு இந்த நாடகத்தை எல்லாம் போடல. இங்க பாரு, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், எனக்கு சாராவை ரொம்ப பிடிச்சிருக்கு, நானும் சாராவும் லவ் பண்றோம், தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டு அப்படின்னு நான் உன்கிட்ட கெஞ்சி கெதறி கேட்டுக்கிட்டேன். ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. நீ என்ன பண்ண? எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வரணும் அப்படிங்கிறதுக்காக என் காதலை மறைச்சி அம்மாவை ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. இந்த அளவுக்கு நீ நாடகம் போட்டு வந்திருக்கிற. உன்னை எவ்வளோ நம்பின தெரியுமா? இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி என்னையும் சாராவையும் சேர்த்து வைப்ப அப்படின்னு நினைச்சேன். ஆனா உன்னோட இந்த கேவலமான புத்தியால நீங்க 2 பேரையுமே பிரிச்சுட்ட. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கவங்க கூட சேர்ந்து நான் சந்தோஷமா வாழ்வேன் அப்படின்னு. இனிமே உனக்கு இந்த வீட்டில் இருக்கிறது எல்லாமே நரக வேதனையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவமா அந்த இடத்துல இருந்து போறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏன் வருண் இப்படி பேசிட்டு போறாரு? எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இவரு சாராவை லவ் பண்றாரா? இவரு லவ் பண்ற விஷயம் எனக்கு எதுவுமே தெரியாதே அப்படின்னு நேரா அவரை போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, இங்க பாருங்க, ஏன் இப்படி பேசுறீங்க? நீங்க லவ் பண்ற விஷயம் எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இருப்பேன். ஏன் இப்படி என்கிட்ட இப்பதான் சொல்றீங்க? முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. அவரு சொல்றாரு, முன்னாடியே சொல்லியிருக்கலாமா? இங்க பாரு, நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன், அத்தனை தடவையும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? என் வாழ்க்கையில உன்ன மாதிரி ஒரு துரோகியை நான் பார்த்ததே கிடையாது. என் மனசு ஃபுல்லாவே சாரா மட்டும்தான் இருக்கா. உன்னை நான் எதுக்காக கல்யாணம் பண்ணேன் தெரியுமா? எங்கள் அம்மாவுக்காக மட்டும்தான். உன் மேல லவ் கிடையாது. இதை கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாரு, இப்படியே எங்க அம்மாவை ஏமாத்தி வீட்டுக்குள்ள வந்துட்டியல்ல, இதே மாதிரி என்னையும் ஏமாத்தலாம் அப்படின்னு நினைக்காத, போடி அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னடா இது, இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நமக்கு ஒண்ணுமே தெரியவே இல்லை. இவரு சாராவை லவ் பண்றாரா? இவரு சாராவை லவ் பண்ற விஷயம் நமக்கு தெரியாதே. ஏன் நம்ம கிட்ட இவர் முன்னாடியே சொல்லல? ஆனா முன்னாடியே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதுக்கு எதுவும் தெரியாதே அப்படின்னு ஹீரோயினுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்போ வில்லி வந்துட்டு இதையெல்லாம் பார்த்துட்டு செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. அடியே, இதை தாண்டி நான் எதிர்பார்த்தேன். நீ இந்த வீட்டுக்குள்ள வந்து அவன் கூட சேர்ந்து சந்தோஷமா மருமகளா வாழலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியல்ல, இனிமே நீ நினைச்சது எதுவுமே நடக்க போறதில்ல. நான் கொடுத்த முதல் அடிடி இது. இதுக்கப்புறம் நீ எப்படி இந்த வீட்டுக்குள்ள நிம்மதியா இருக்க போற அப்படிங்கிறத நானும் பார்க்குறேன். அவனை லவ் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்தியா, அவன் உன்னை எப்படி பேசுறான் பத்தியா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குது? அவரு என்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு, ஆனா இந்த விஷயத்தை பத்தி அவர் எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நம்ம கிட்ட புதுசா ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் அவைலபிளா இருக்கு. நீங்க வீட்லேருந்தே ஸ்மால் பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா நம்ம கிட்ட ட்ரெண்டிங்ல இருக்கிற டிரான்ஸ்பரண்ட் கிளாக் கிளிப் அவைலபிளா இருக்கு. இந்த கிளாக் கிளிப் வந்து மொத்தமா 6 கிளிப் கிடைக்குது பிக் சைஸ்ல. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் 180 rupeesக்கு கொடுக்குறோம், ஃப்ரீ ஷிப்பிங்கோட. ஸோ வேணும் அப்படின்னா சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்றது அப்படின்னா, கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா எப்படி இந்த ப்ராடக்ட்டை பை பண்றது அப்படிங்கறத பத்தி உங்ககிட்ட சொல்றேன். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்லயும் கிளிப்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ எங்கேயும் கிடைக்காத அளவுக்கு நம்ம கிட்ட கம்மி ரேட்ல கிடைக்கும். ஸோ வேணுமா சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.